1998ல இதே டிஎம்கே வந்து இந்த மாதிரி 98 எம்எல்ஏ வச்சுட்டு போகும்போது உடனே பதவி கொடுத்தாங்க. ஆரம்பிச்சு அதே 5 நாள் இது பண்ணி அவர் பெரும்பான்மை நிரூபிச்சு சட்டமன்றத்தை நிரூபிச்சாங்க. இப்போ தவறான செயல் அது. ஆளுநருக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. இவங்க வந்து ஒரு மோடியோட பேச்சு கேட்டு அதை பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பிஜேபி வந்து விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்குதா? நம்ம கொள்கை எதிரியா இருக்காங்கல்ல. அதாவது விஜய் வந்துட்டா இந்த அதுக்கப்புறம் அவரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும், விஜயோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும், நம்ம ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ விஜய் நம்மளோட சேர்ந்து வந்த காங்கிரஸ் 5 பேர் வந்துட்டாங்க இல்லையா, காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு அங்கே ஆகாது. அதனால காங்கிரஸ் சேர்த்துட்டு அதனால விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதே காங்கிரஸ் இல்லாமல் எடப்பாடியை போய் ஒரு விஜய் சந்திச்சு இதுமாரி பண்ணி கேட்டுருந்தாருன்னா நேரம் ஆட்சி கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா விஜய் மூலிமா அவருக்கு ஆட்சி இப்போ பிஜேபி இங்கே உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு மோடி. திட்டமிட்டு இது வந்து பண்ணக்கூடாது, விஜய் எப்படியாவது இப்போ காங்கிரஸ் வச்சு ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் இல்லாமல் பிஜேபியோட கூட்டணின்னா உடனே மோடி ஆதரிப்பாரு. அதுதான் மாற்றம், வேற ஒன்று. ஒருவேளை இது ஆளுநர் ஆட்சி நோக்கி போகுதா? ஒரு ஆளுநர் ஆட்சி நோக்கி போச்சுன்னா சரியா இருக்கு. திட்டமிடுறாங்க, ஆளுநர் ஆட்சி திட்டமிடுறாங்க. ஆனால் இருபது கட்சிகள் சேர்ந்து இந்த ஆளுநர் ஆட்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆளுநர் இடம் கொடுத்தா கண்டிப்பா உறுதியா பிஜேபி உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆளுநர் யாரோட ஆளுங்கிறது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம். திட்டமிட்டு மத்திய அரசோட ஆளு தான் ஆளுநர் அவருக்கு. அதனால பிஜேபி உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இந்த எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆளட்டும்ன்றேன். விஜய் ஒரு மாற்று அரசியல் பண்ணி வச்சு விஜய் ஆளட்டும். விஜய் ஆண்டு அவர் மக்களுக்கு நல்ல திட்டம் செஞ்சா நல்ல விஷயம் தானே. ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க? இந்த இருக்கிற திராவிட கட்சிகளும் இது வரைக்கும் மாறி மாறி ஆண்டுகிட்டு இது வரைக்கும் இன்னொரு ஆள் வெளில வந்துடக்கூடாது. இதுவே தவறான செயல். முதல்ல வரட்டும், புதுசா வரட்டுமே, ஆளவிட்டு பாருங்க. விஜய் ஆட்சி சரியில்லை அப்படின்னா அடுத்தது கேள்வி கேளுங்க. சரியில்லை அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்க வரவே கூடாதுங்கிறது. அப்ப 2 பேருமே நீங்க ஆண்டுட்டு இருக்கணும், நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இது தவறான செயல். இது வந்து ஒரு அரசியல் ரீதியா சட்ட ரீதியா பார்த்தா தவறான செயல். புரியுங்களா? இது வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து உங்களை விஜய் ஆள விட்டு மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைச்சா இது விஜய் ஆள விடலாம். இப்போ உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களே எடப்பாடி அவர்களோ மக்கள் நலன் நினைச்சா விஜய் ஆளட்டும், நல்லது செய்யட்டும்னு சொல்லணும். ஆனா அதை அவர் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. புரியுது? அவங்க வந்துடக்கூடாது, விஜய் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன் விஜய் வரக்கூடாதுன்னு கேள்வி கேட்டால் பதில் கிடையாது யாருக்கு. விஜய் வரணும். எனக்கு புரிதல். நம்ம என்ன இருந்தாலும் இந்த விஷயத்துல விஜய் பக்கம் நம்ம ஆதரிக்க வேண்டியதுதான்.